நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. நம்ம ட்ரைனிங் சென்டரோட அடுத்த பேட்சும் ரெடி ஆயிடுச்சு. அட்மிஷன் யாராவது போடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா போட்டுக்கலாம். இப்போ இந்த வண்டியில் என்ன பிரச்சனை அப்படின்னா, வண்டி ஸ்டார்ட் ஆகலை. பொலிரோ பிக்கப்பு வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இந்த வண்டி ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வண்டி டோ பண்ணி தான் கட்டி இழுத்துட்டு வந்தாங்க. சாவி ஆன் பண்ணியிருக்கேன், ஸ்கேனிங் போட்டிருக்கேன், ப்ளஸ் எல்லாம் உள்ளே போய் வச்சுருக்கேன். ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சு. ஆக்சுவலாக என்னென்னா P0641 சின்ன சின்ன ஃபால்ட்லாம் இருக்குது. இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒன்ஸ் கிளியர் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். கிளியர் ஆயிடுச்சு. ஒரே ஒரு ஃபால்ட்டு மட்டும் வருது. P0641 சென்சார் சப்ளை வோல்டேஜ் மானிட்டரிங் எரர். வோல்டேஜ் 1 மானிட்டரிங் எரர் அப்படின்னா, இந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம இசிஎம்முக்கு உள்ளே அனுப்புகிற வோல்டேஜும் மெயின் ரிலே வேலை செய்யலை, சரியாக போகலை அப்படின்னாலும் அதை ரெஃபரன்ஸ் வோல்டேஜ்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இசிஎம்மில் இருந்து அவுட் பண்ணோம். ஒரு சில சென்சாருங்களுக்கு 5 வோல்ட்டு கொடுக்கும். அந்த சென்சாருக்கு 5 வோல்ட் வரலை அப்படின்னாலும் அது பிரச்சனை வரும், வேலை செய்யாது. ஒன்று ஏதோ சென்சார் ஷார்ட் சர்க்யூட் ஆகி அந்த சென்சாரில் கரண்ட்டு போய் சரியாக சேரலை, ஷார்ட் சர்க்யூட் ஆகுது அப்படின்னாலும் இந்த ஃபால்ட்டு தான் வரும். ஆனாலுமே அது நமக்கு இந்த ஃபால்ட்டு தான் வரும். இதை நீங்கள் நெட்டில் போட்டு பார்க்குறீங்க, ஃபால்ட்டு கூட அனலைஸ் பண்ணி செக் பண்ணுறீங்க, சர்ச் பண்ணுறீங்கன்னா சம்மந்தம் இல்லாத விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆமாம், இப்போ இது என்னன்னு நம்ம பார்ப்போம். இப்போ நமக்கு கான்ஃபிடண்ட்டாக P0641 தான் டார்கெட்டு. அதை சரி பண்ணிட்டா மீதி எல்லாமே சரியாயிடும். வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். அடுத்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாலுமே ஸ்டார்ட் ஆகலை. வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாலுமே வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இப்போ என்னன்னா, ஸ்கேனிங்கில் போயிட்டு ஸ்கேனிங்கில் லைவ் டேட்டா போகணும். ஆக்சுவலாக லைவ் டேட்டானா நம்ம ஓபிடி இஓபிடியில் ஆசியன் வெஹிக்கிள்லேயே இஓபிடியில் போகணும். இந்த இஓபிடியில் போயிட்டு யூஓபிடிக்குள்ளே போகுது. யூஓபிடிக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு 2 சென்சாரை நம்ம செக் பண்ணுவோம். ஏன்னா டீசல் வெஹிக்கிள் அப்படின்னா நமக்கு ரயில் ப்ரெஷர் சென்சாரோட அளவும் எப்படி வேலை செய்யணும், இன்ஜின் ஸ்பீடு சென்சாரோ எப்படி, அதாவது கிராங்க் சென்சார் எப்படி வேலை செய்யணும் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது 2 வேலை செய்யுது அப்படின்னா டீசல் இன்ஜின் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்ஜின் ஆர்பிஎம்மும் ஃபியூல் ப்ரெஷரும் இப்போ பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கணும் லைவ் டேட்டாவில். இப்போ லைவ் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆர்பிஎம் 0ல் இருக்குது. ஃபியூல் ரயில் ப்ரெஷர் 27,000. கொஞ்சம் நமக்கு புரிகிற மாதிரியே பேசிக்கலாம். அதில் இங்கிலீஷு மெட்ரிக்லாம் இருக்குது. அது நம்ம டெக்னிக்கலாக பேசினோம்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். இப்போ செல்ஃப் போடும்போது வேலை செய்யுது, அதாவது இன்ஜின் ஆர்பிஎம் வேலை செய்யுது. இது மட்டும் 27,000 இருக்குது. இந்த 27,000 அப்படின்னா நமக்கு காட்டுற ஃபால்ட்டு P0641 ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் தான் வருது. ஆனால் இதில் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ரயில் ப்ரெஷர் ஒயரிங் கட் ஆன மாதிரியோ. ஆக்சுவலாக இதில் என்ன ஃபால்ட்டு வரும்னு சொல்லிடுறேன். அந்த அளவை காமிச்சோம்னா என்ன ஃபால்ட்டு வரும் அப்படின்னா, ரெஃபரன்ஸ் வோல்டேஜுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒயரிங் கட் ஆகிருக்க மாதிரி இருக்குது. ஒயரிங்லாம் நல்லா தெளிவாக இருக்குது. ஒயரிங்லாம் எங்கேயும் ஷார்ட் சர்க்யூட் ஆகிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஒயரிங்கை பார்க்கும்போதே நமக்கு தெளிவாக தெரியுது. ஒன்றும் வேலை பார்த்து தான் போட்டிருக்காங்க போல். நல்லா தான் இருக்குது. என்னென்னா, இந்த கப்ளர் பிடுங்கியிருக்கிற மாதிரியும் ஒயர் கட்டாக இருக்கிற மாதிரி தான் காட்டுது. ஒன்றும் பிடுங்கவும் இல்லை, கட்டாகவும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, வோல்டேஜ் வருதான்னு பார்க்கணும். வோல்டேஜ் வருது அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா வோல்டேஜ் வர வைக்கணும். இல்லை அப்படின்னா ரயில் ப்ரெஷர் கம்ப்ளைண்ட் வரும். இது மோஸ்ட்லி ரயில் ப்ரெஷர் சென்சார் தான் கம்ப்ளைண்ட் வரும். ஃபஸ்ட்டு ஒரு பழைய வண்டிக்குள்ளே நம்ம ரயில் ப்ரெஷர் சென்சாரை மாட்டி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு சென்சார், ரயில் ப்ரெஷர் சென்சாரை ஒன்று கப்ளரை லாக் பண்ணியாச்சு.
இப்போ நம்ம ஒயரிங்கை செக் பண்ணுறதை விட ஸ்கேனரில் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். பழைய சென்சார் மாட்டியிருக்கேன், இது வேறு ஒரு வண்டிக்குள்ள சென்சாரு, இது பொலிரோக்குள்ளது தான், இது போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஸ்கேனிங்கை பார்த்தோம்னா என்ன அளவுன்னு தெரிஞ்சுக்கும். அங்கே 27,000 சம்திங் காட்டுதா இல்லை வந்து அதுக்கு கம்மியாக காட்டுதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 27,000 காட்டுது. இது என்ன பண்ணணும், மறுபடியும் ரீஸ்கேன் பண்ணணும். ரீலைவ் பண்ணோம்னா தெரிஞ்சிடும். 27,000 காட்டுது. மறுபடியும் பேக்லேயே வந்துடும். சாவி ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாவி ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஸ்கேனுக்காக சாவி ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ ரயில் ப்ரெஷரு ரெட் கலருக்கே வந்துருச்சு. அது வந்து முன்ன ப்ளூ 27,500 ப்ளூவில் இருந்துச்சு, இப்போ ரெட்டுக்கு வந்துருச்சு. இப்போ செல்ஃப் அடித்தோம்னா இன்ஜின் ஆர்பிஎம் வேலை செய்யும். இன்ஜின் ஆர்பிஎம் வேலை செய்யும். உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட்டே ஆகும். ஆக்சுவலாக இப்படி காட்டுறது தான் உண்மை. காட்டுறது ரேஷியோ வந்து இதுதான் உண்மை. காட்டுது. இப்போ என்னென்னா நமக்கு சென்சார் தான் கம்ப்ளைண்ட் மாதிரி ஒரு டவுட் வந்துருச்சு. இப்போ ஓகே, இப்போ நமக்கு சென்சார் தான் கம்ப்ளைண்ட் அப்படின்னா இங்கே வாப்பா, இந்த சென்சாரை கொஞ்சம் கழட்டுங்க, இந்த கேமராவை கொஞ்சம் பிடிங்க. சென்சாரை கழட்டி விட்டுட்டேன். சென்சார் கப்ளரை கழட்டியாச்சு. ஸ்கேனரில் 27,000 போயிடுச்சு. இது கழட்டியாச்சு, போயிடுச்சு. இப்போ கப்ளரை சொருவுறேன். ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நம்ம அடுத்த பேட்ச் ரெடி ஆயிடுச்சு. முழுக்க ப்ராக்டிக்கல் தான். முழுக்க ஒர்க்கு வந்து ப்ராக்டிக்கல் தான். ஒரு சில வேலைகளை நம்ம ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு உண்டான நிறைய மாற்று வழிகளை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். யார் வேணாலும் வயசு வரம்பு கிடையாது, இப்போ படிச்சுக்கலாம். ரைட்டு, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ குறைஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு முறை பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைவ்லேயே நான் கழட்டும் போது 27,000 மாறிடுச்சு. கப்ளரை கழட்டிட்டேன். இப்போ மறுபடியும் மாட்டுறேன். ஆட்டோமேட்டிக் பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. ஓகே, இப்போ வந்து இதுதான் கம்ப்ளைண்ட்டு. ரயில் பஸ் சென்சார் தான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ இதை கழட்டி மாற்றினோம்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகணும். கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன், ஸ்டார்ட் ஆகும். சென்சார் பார்த்தீங்கன்னா கழட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கழட்டினோடனே மாட்டிட்டா கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா காட்டுற ஃபால்ட்டு வேறு, வர்ற ஃபால்ட்டு வேறு. இதை கழட்டுங்க, இதை கழட்டி மாட்டி விடுங்க. இது பார்த்தீங்கன்னா பழைய சென்சாரு, இப்போ போட்டிருக்கிறது புது சென்சாரு. இப்போ ஸ்கேனிங்லேயே பார்த்தீங்கன்னா ரயில் 00க்கு வந்துருச்சு. ஏன்னா டீசல் உள்ள ட்ரை ஆயிடுச்சு. செல்வராஜ், இந்த டூல்ஸ் எடுத்துருங்க, மேலே இருக்கிறத, இந்த மேலே இருக்க டூல்ஸ் எடுத்துருங்க. இப்போ சாவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணும். லோட் ஆகும். இது மாதிரி தான் இருக்கணும். ஆக்சுவலாக வந்து இப்போ சரியான அளவில் இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, வண்டி நம்ம நினச்ச மாதிரி கரெக்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரேசியோ ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த அளவு வருது. வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இதுதான் அந்த வண்டியோட பிரச்சனை. இது மாதிரி ரொம்ப ஈஸியாக வேலை பார்க்கலாம். ரொம்ப மன உளைச்சலுக்கு போகாமல் ஈஸியாக வேலை பார்க்கலாம். அதை பிளான் பண்ணி தான் ட்ரைனிங் சென்டர் நடந்துகிட்ருக்கு. யார் வேணாலும் வயசு வரம்பு கிடையாது. யார் வேணாலும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், வேலை பழகிக்கலாம். ஆட்டோமொபைலில் வந்து நல்ல ஒரு ஃபீல்டில் போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே பழகிக்கலாம். அட்மிஷன் நடந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட் பேட்சுக்கு அட்மிஷன் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப போட்டு இழுக்க தேவையில்லை, தடுமாறவும் தேவையில்லை. முழுக்க தியரியாக நடத்தின மதியத்துக்கு மேலே உங்களுக்கு ஃபுல்லாகவே ஆஃப் டே ப்ராக்டிக்கலாக, ஆஃப் டே மட்டும்தான் தியரி. முழுக்க ப்ராக்டிக்கலாக கொண்டு போகிறது தான். தியரியாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது கிடையாது. ஃபுல்லாக வேலையை கற்றுக் கொடுக்குறதான். இப்போ லைட்டு செக் இன்ஜின் எரிஞ்சிட்ருக்கு. நம்ம கிளியர் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும்.
எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. ஏற்கனவே இருந்த ஃபால்ட்டு இருந்துச்சு, எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. ஃபால்ட்டு கூட எல்லாம் போயிடுச்சு. செக்கிங் லைட்டு எதுவும் எரியல. நம்ம வேலை செஞ்சது கரெக்டாகிடுச்சு. ரொம்ப நேரம் இது ஆக்சுவலாக நான் வீடியோ எடுத்துக்கிட்டே வேலை பார்த்தது தான். நம்ம 10 நிமிஷம் தான் வீடியோ எடுத்த நேரத்துலேயே தான் வேலை பார்த்துருக்கோம். முடியலன்னு சொல்லி கட்டி கொண்டு வந்தாங்க, வண்டியை டோ பண்ணி கொண்டு வந்தாங்க. முடிஞ்சிச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மளோட ப்ராக்டிக்கல் ஏரியா முழுக்க இங்கே தான் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வண்டி நிறைய வண்டி நிற்கும் வேலைக்கு. முழுக்க ப்ராக்டிக்கல் ஏரியா தான். ஒர்க் ஷாப் நம்மளுக்கு தான். இப்போ பசங்களுக்கு எல்லாருமே வேலை பழகிறதுக்கு இந்த பில்டிங் ஃபுல்லாகவே ட்ரைனிங் சென்டரு. எல்லோரும் பழகிக்கலாம், முடியாது கிடையாது. வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஒர்க்கு ஃபினிஷ். ஓகே, தேங்க்யூ. யாராக இருந்தாலும் வீடியோக்கு கீழே என்னோடய மொபைல் நம்பர் போடுறேன், பேசுங்க. நீங்கள் வந்து பழகிக்கலாம். இப்போ படிச்சுட்ருக்கிற வாலிப பசங்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு. நீங்கள் எல்லாருமே சேர்ந்து கற்றுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.